அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மஞ்சள் அறுவடை இயந்திரம். மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை இயந்திரம் போட்டிருக்கிறாங்க. இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 4 அடி பெட்டுக்காக வீலெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. வண்டியோட அகலத்தை பார்த்தீங்கன்னா 4 அடி பெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடுமே அகலம் பண்ணி போட்டிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் வீலு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அகலம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டிராக்டரோட அகலம் எதுவும் அகலம் பண்ணாமல் 3.5 அடி இருக்குங்க. இப்போ அகலம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4.5 அடி இருக்கும். அந்த மாதிரி அகலம் பண்ணிக்கிறாங்க. பேக் சைடும் பாருங்கள். அப்பில் எக்ஸ்ட்ரா கொடுத்து எக்ஸ்ட்ரா அப்பு மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை இயந்திரம். நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எங்கே சர்ச் பண்ணாலும் 3 அடி பெட்டுக்காக தான் போட்டிருப்பாங்க. இவங்க 4 அடி பெட்டுக்காக, இவங்க ஏரியாவில் 4 அடி பெட்டு அதிகமாக இருக்கிறதுனால 4 அடி பெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மஞ்சள் அறுவடை இயந்திரம் போட்டிருக்காங்க. இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிடிஓ மூலமாக ஒர்க் ஆகுங்க. பிடிஓ ஒர்க் எந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னா, பின்னாடி ஒரு வெல்டு மெஸ் வச்சு ஒரு சல்லடையாட்ட கொடுத்துருக்குறாங்க. இதை மஞ்சள் இருக்கிற மண்ணெல்லாம் உடச்சி விட்டு மஞ்சள் பின்னாடி விழுகுங்க. தொட்டிலுமாங்க இது அதுங்க. பேசிக் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பிளேட் வச்சு கொழுவு வச்சுக்கிறாங்க. இதுலேருந்து தான் மஞ்சள் மேலே எந்திரிக்கும் பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி கான்செப்டில் இது ஒர்க் ஆகுங்க. ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டரில் 3 பாயிண்ட் ஹீச்சில் மாட்டுற மாதிரி தான் செட்டப்புங்க. வேறு அடிஷ்னல் ஒர்க் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுபோக பார்த்தீங்கன்னா இது என்னென்னா, மஞ்சள் அறுவடை இயந்திரம்னாவே மற்ற எல்லா மினி டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்டை விடாமே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக வருங்க. என்ன கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் அதிகங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு பேசிக் ட்ரிக்ஸுங்க. இப்போ 4 அடி பெட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் 4 லைன் இருக்குங்க பெட்டில். ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வாக்கில் ஓட்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த கோடு தழுங்கிறத பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் ஓட்டி விட்ருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் ஓட்டி எடுத்துகிட்டு மூளையை ஓட்டி எடுத்துகிட்டு மஞ்சளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நெட்டில் ஓட்டி எடுப்பாங்க. ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் 26 மினி டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸு யூசர் ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுறேங்க. ஸோ இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 2வது செட் டயர் இப்போ போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 9.5க்கு 20 போட்டிருக்காங்க. டிராக்டரில் பேசிக்காக வர்றது பார்த்தீங்கன்னா 8.3க்கு 20ன்னு வரும். நீங்கள் 9.5க்கு 20 அதே சேம் டிஸ்கில் செட் ஆகுங்க. அந்த மாதிரி டயர் ஆல்ட்ரேஷன் போட்டிருக்காங்க. அலைன்ஸோட டயர் பின்னாடி போட்டிருக்காங்க. 9.520 அலைன்ஸ் டயரு. ஃபார்ம் ப்ரோங்கிற மாடலுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிகேடியோட டயர் போட்டிருக்காங்க. 600/12 பிகேடி டயர். மஞ்சள் அறுவடை பொறுத்த வரைக்கும் மினி டிராக்டரில் ஹார்வெஸ்டர் மூலமாக நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபீல்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அறுவடை பண்ணுங்க. ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணு கட்டிக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க. இவங்க ஏன் கன்வேயர் டைப் போடாமல் இந்த மாதிரி தொட்டி மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கன்வேயர் டைப்பில் ஒரு ட்ராபேக் இருக்குங்க. பொடி மஞ்சள் வருதுங்க, அதோட மண் அதிகமாக வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க தொட்டில் டைப் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்காங்க. அதான் ரீசனு. கன்வேயர் டைப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ மாடல்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. இந்த செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண செலவுன்னு பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்குதுங்க. ஏஆர்ஆர் இன்ஜினியரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு குருமந்தூர் லொக்கேஷனில் இருக்குது. அந்த ஒர்க் ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் தோட்டத்தில் மஞ்சள் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மஞ்சள் அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் மூலமாக செய்கிறப்போ எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மிஷின் மூலமாக அறுவடை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கம்மி தாங்க ஆகும். நம்ம வெட்டி விட்டுட்டு போயிட்டா பொம்பளை ஆளுகளை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சளை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆப்ரேட் பண்ணுற கீர்னு பார்த்தா லோ ஃபஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க.
1600 RPM வைக்கிறாங்க. 540ல் லோ ஃபஸ்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காடு வந்து நல்லா காய்ச்சலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராதுங்க. இவங்க அறுவடை ஆரம்பித்து ஒரு ஏக்கர் முடித்ததுக்கப்புறம் இடையில ஒரு 2 நாள் மழை பெஞ்சிருச்சுங்க. அதனால் இந்த ஈரப்பதம் இல்லைன்னா இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்காதுங்க. மஞ்சள் அறுவடை இயந்திரத்தை பற்றி உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மஞ்சள் அறுவடை இயந்திரத்தை பற்றி ஏன் வந்து இந்த மாதிரி தொட்டில் டைப் போடுறாங்க, கன்வேயர் டைப் போடலாம்ல அப்படின்னா, கன்வேயர் டைப் பார்த்தீங்கன்னா பொடி மஞ்சள் நிறைய வருதுங்களாமா. அதனால தான் இந்த டைப் வந்து போட்டிருக்காங்க. அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராக்டரை வச்சு லோட் பண்ணி உடச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது விஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 922 மினி டிராக்டர். இந்த ப்ராசஸில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளையால் கூலி வந்து கம்மியாகுதுங்க. அதுதான் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆட்களின் கூலி வந்து கம்மியாகும்.
மெத்தடை பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.